நொச்சி இலையை வந்து இது வந்து எங்கே, அதாவது கிராமப்புறங்களும் கிடையாது, நகர்ப்புறங்களில் கூட புதர்களுக்கு நிறைய நொச்சி இலை தான் நிறைய வளரும். இந்த நொச்சி இலையை வந்து வீட்டில் வந்து கர்ப்பமூச்சி தொல்லை, வள்ளி தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நொச்சி இலையை கசக்கி அந்த பொடியை வந்து அங்கங்கே தூவி விட்டாலே எறும்பு தொல்லைகள்லேருந்து எல்லாமே நீங்கிடும். இந்த நொச்சி இலையை உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது சித்தர்கள் ஆலோசனை பிரகாரம் சாப்பிடணும். பொதுவாக சித்தர்கள் வந்து இந்த நொச்சி இலையை வந்து உள்ளுக்கு கொடுக்கும் போது குடல் புழுக்கள் வந்து வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நொச்சி இலையை வந்து பேதி உண்டாக்குறதுக்கும் குடல் புழுக்கள் கொல்றதுக்கும் சித்த மருத்துவர்கள் மட்டும்தான் அந்த மருந்தாக பயன்படுத்துவாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நொச்சி இலை வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வாது, வாந்தி உண்டாக்குற சென்சேஷன் உண்டு பண்ணும். நொச்சி இலை சாரை வந்து அரிசி மாவில் நல்லா சாரை போட்டு அந்த அரிசி மாவுலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை வந்து வீக்கங்கள் இருக்கும்போதும் சரி, இல்லைன்னா உடலில் வந்து புண்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் அந்த புண்களை வந்து அது மேலே